நாட்டை விட்டு வெளியேறுமாறு ஈரான் தூதுவருக்கு லெபனான் உத்தரவு. ஈரான் அமெரிக்க போர் நிறுத்தம் சனிக்கிழமை ட்ரம்ப் நேரடி பேச்சுவார்த்தை. போரை நிறுத்த ஈரான் விதித்துள்ள நிபந்தனை. கொல்லப்பட்ட அலி லாரியானின் வெற்றிடத்தை நிரப்பியது ஈரான். ஈரானில் இருந்து ஸ்டேல் நோக்கி புதிய அலை ஏவுகணை தாக்குதல். ஈரானுக்கு உளவு தகவல்களை வழங்கும் ரஷ்யா, ஜெலன்ஸ்கி வெளியிட்ட அறிக்கை. ஈராக்கிய மிலிட்டியாக்களால் தாக்கப்பட்ட அமெரிக்க படைகள் அதிர்ந்த எல்லை தாண்டிய ஏவுகணை தாக்குதல். ட்ரம்பின் பின்வாங்கலுக்கு மத்தியில் ஈரானின் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீது பாரிய தாக்குதல். ஈரானுடன் ராஜதந்திர ஒப்பந்தம், ட்ரம்பின் நகர்வு குறித்து நெத்தன்யாகுவின் அறிவிப்பு. தங்கள் மீதான அனைத்து தடைகளும் நீக்கப்படும் வரை போர் தொடரும் என ஈரான் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் உச்ச தலைவரின் ராணுவ ஆலோசகர் மொக்சென் ரெசாய் தெரிவிக்கையில், போரில் ஈரானுக்கு ஏற்பட்ட அனைத்து சேதங்களுக்கும் இழப்பீடு வழங்கப்பட்டு எங்கள் மீதான தடைகள் நீக்கப்படும் வரை போர் தொடரும். மேலும் ஈரானின் உள் விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடாது என்பதற்கு சர்வதேச உத்தரவாதங்கள் வழங்கப்பட வேண்டும். இது ஈரான் மக்கள், உச்ச தலைவர் முஸ்தபா கமீனி மற்றும் ஆயுதப்படைகளின் முடிவாகும். இவைகள் நிறைவேறும் வரை போரை ஈரான் முடிவுக்கு கொண்டு வராது. எங்களின் உட்கட்டமைப்பை தாக்கினால் இனி அது கண்ணுக்கு கண் என்ற பதிலடியாக இருக்காது, கண்ணுக்கு தலை, கை, கால் போன்ற தாக்குதலாகவே இருக்கும். அமெரிக்கா முடங்கிவிடும் என தெரிவித்துள்ளார். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை ஸ்டேல் நோக்கி மீண்டும் புதிய அலை பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியுள்ளது. இது ஆபரேஷன் ட்ரூ ப்ரோமிஸ் 4 என்ற பெயரில் நடாத்தப்படும் தொடர் பதிலடி தாக்குதலின் ஒரு பகுதியாகும். இந்த நிலையில் ஸ்டேலிய இராணுவம் இந்த ஏவுகணை அலையை உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானிய ஊடகங்கள் தெரிவிக்கும் தகவலின்படி ஸ்டேலின் முக்கிய நகரங்கள் இலக்கு வைத்து பல அலைகளாக ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளது. சில ஏவுகணைகளில் கிளஸ்டர் வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்டேலின் அயன்டோம், டேவிஸ் ஸ்லிங் போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகள் பெரும்பாலான ஏவுகணைகள் வானிலையை இடைமறித்து சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்துள்ளன. எனினும் சில ஏவுகணைகளின் துண்டுகள் தெற்கு ஸ்டேலில் விழுந்த வீடுகள் சேதமடைந்துள்ளது. இந்த நிலையில் டிமோனா அணு ஆராய்ச்சி மையம் அருகில் அநேகமானோர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் இந்த தாக்குதலை ஸ்டேல் மற்றும் அமெரிக்கா தனது அணு மற்றும் எரிசக்தி தளங்கள் மீது நடாத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக நடாத்துவதாக கூறுகிறது. IRGC அறிக்கையில் ஸ்டேலிய மற்றும் அமெரிக்க தளங்கள் முழுமையாக கண்காணிப்பில் உள்ளது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா தொடர்ந்து ஈரானுக்கு உளவு தகவல்களை வழங்கி வருவதாக மறுக்க முடியாத ஆதாரங்கள் உக்ரைனின் இராணுவ உளவுத்துறைக்கு கிடைத்துள்ளதாக அந்நாட்டின் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். உக்ரைன் இராணுவ உளவுத்துறை தலைவர் ஒலெக் இஸ்காஹென்காவுடன் நடைபெற்ற சந்திப்புக்கு பின்னர் ஜெலன்ஸ்கி தனது எக்ஸ்தல பக்கத்தில் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ரஷ்யா தனது சொந்த அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணு உளவு திறன்களை பயன்படுத்தி மத்திய கிழக்கில் உள்ள பங்காளிகளிடமிருந்து பெறப்பட்ட சில தரவுகளுடன் ஈரானுக்கு உளவு தகவல்களை வழங்கி வருகிறது என ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய ஒத்துழைப்பு மத்திய கிழக்கில் நடைபெறும் போரை நீடிக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். இதற்கு முன்பு மார்ச் 15 அன்று இடம்பெற்ற ஒரு நேர்காணலில் ஜெலன்ஸ்கி ரஷ்யா ஈரானுக்கு ஷாகெட் வகை ட்ரோன்களை வழங்கியுள்ளதாகவும் அவை அமெரிக்க தளங்கள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். ரஷ்யா ஈரானுக்கு உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வதாக அப்போதே அவர் குறிப்பிட்டார். ஈரானுடனான தற்போதைய போரை ஒரு ராஜதந்திர உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கருதுவதாக ஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். ட்ரம்புடன் தொலைபேசியில் உரையாடியதைத் தொடர்ந்து நெத்தன்யாகுவின் அலுவலகம் வெளியிட்டுள்ள காணொலி அறிக்கையில் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஸ்டேலிய படைகளும் அமெரிக்க இராணுவமும் தற்போதைய மோதலில் ஈட்டியுள்ள மகத்தான சாதனைகளை ஒரு பலமான துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி ஸ்டேல் மற்றும் அமெரிக்காவின் முக்கிய நலன்களை பாதுகாக்கும் வகையில் ஓர் ஒப்பந்தத்தை எட்ட முடியும் என ட்ரம்ப் நம்புவதாக நெத்தன்யாகு குறிப்பிட்டுள்ளார். இராணுவ ரீதியான அழுத்தங்கள் மூலம் ஈரானை ஒரு நிரந்தர உடன்படிக்கைக்கு கொண்டு வருவதே இந்த போரின் இறுதி இலக்காக அமையக்கூடும் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் அல்லது ஈரான் தரப்பின் எதிர்வினை குறித்து எவ்வித மேலதிக விவரங்களும் இதுவரை வெளியாகவில்லை. ட்ரம்பின் இந்த திடீர் மனமாற்றம் மற்றும் ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்கள் சர்வதேச அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. கடந்த 3 வாரங்களாக மேற்காசிய பகுதியில் நீடித்து வந்த போர் முகங்கள் விலகத் தொடங்கியுள்ளன. ஈரான் மீது நடாத்தப்படும் தாக்குதல்களை 5 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்
வரும் சனிக்கிழமை ஈரானுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் ஸ்டேல் படைகள் இணைந்து ஈரான் மீது வான்வழி தாக்குதலை தொடங்கின. இதில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்த நிலையில் ஈரானும் பதிலடி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியது. இந்தியா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளும் ஐநா சபையும் போரை நிறுத்த தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. இந்த நிலையில் அமைதி பேச்சுவார்த்தை வழிவிடும் வகையில் ட்ரம்ப் இன்று அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டார். ஈரானின் அணு உலைகள் மற்றும் எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் 5 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வரும் சனிக்கிழமை ஈரானுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இதன் மூலம் விரைவில் உடன்படிக்கை எட்டப்படும் என ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதங்களை பயன்படுத்தாது என உறுதியளித்துள்ள ட்ரம்ப் உலக வர்த்தகத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கோர்முஸ் நீரிணை பாதை விரைவில் திறக்கப்படும். அமெரிக்காவும் ஈரானும் இணைந்து இப்பகுதியை பாதுகாக்கும் எனவும் ஈரான் மீதான இந்த நடவடிக்கை ஒரு இராணுவ நடவடிக்கையை தவிர அது முழு அளவிலான போர் அல்ல, விரைவில் ஒரு நல்ல உடன்படிக்கை ஏற்படும் என தெரிவித்தார். வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட அலி லாரியானிக்கு பதிலாக ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையின் முன்னாள் தளபதி ஒருவர் நாட்டின் உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். முகமது பாக்கர் சோல்கதார் இந்த பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. அவர் ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையில் பிரிகேடியர் ஜெனரல் பதவிக்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வான்வழி தாக்குதலில் உயிரிழந்து அதற்கு முன்னர் அப்பகுதியை வதைத்த அலி ராரியானின் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்புவதற்காக இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மன்றம் ஈரானின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை தொடர்பான மிக உயர்ந்த முடிவெடுக்கும் அமைப்பாக கருதப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஸ்டேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக போர் தொடங்கிய பிறகு முதல் முறையாக எல்லை தாண்டி ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன. ஈராக்கின் மொசூல் அருகே உள்ள ட்ரவியா பகுதியிலிருந்து குறைந்தது 7 ஏவுகணைகள் வடகிழக்கு சிரியாவில் உள்ள அமெரிக்க படைகள் நிலை பெற்ற ட்ரீம்லான் தளத்தை நோக்கி ஏவப்பட்டுள்ளது. ஈராக்கிய பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்ததன்படி இந்த தாக்குதல் ஈரான் ஆதரவு ஈராக்கிய மிலிட்டியாக்களால் நடாத்தப்பட்டதாக கருதப்படுகிறது. ஏவுகணைகள் ஏவப்பட்ட இடத்தில் ஒரு எரிந்த லாரியின் மீது பொருத்தப்பட்ட ஏவுகணை லான்ச்சர் பிளாட்ஃபார்ம் கைப்பற்றப்பட்டுள்ளது. அது அராஸ் 4 வகை மேம்படுத்தப்பட்ட ஏவுகணைகளாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சிரிய இராணுவம் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ளது. கசாகா பகுதியில் உள்ள ஒரு இராணுவ தளம் மீது ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றதாக தெரிவித்துள்ளது. ஆனால் அந்த தளம் அமெரிக்க படைகளால் பயன்படுத்தப்படுவதை அது குறிப்பிடவில்லை. உடனடியாக உயிரிழப்புகள் அல்லது பெரிய சேதம் ஏற்பட்டதாக இந்த தகவலும் வெளியாகவில்லை. தமது நாட்டில் உள்ள ஈரான் தூதுவரை நாட்டை விட்டு வெளியேறுமாறு லெபனான் அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. விரும்பத்தகாத நபர் என அறிவித்துள்ள லெபனான் அரசாங்கம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னர் அங்கிருந்து வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர நெறிமுறைகள் மற்றும் நீண்டகாலமாக பின்பற்றப்பட்டு வரும் நடைமுறைகளை ஈரான் தூதுவர் மீறியுள்ளதாக லெபனான் வெளியுறவு அமைச்சு குற்றம் சாட்டியுள்ளது. தெஹ்ரானின் இத்தகைய செயற்பாடுகள் இருதரப்பு உறவுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மத்திய கிழக்கில் ஏற்கனவே பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் லெபனான் எடுத்துள்ள இந்த தீர்மானம் ஈரான் மற்றும் லெபனான் இடையிலான உறவில் பாரிய விரிசலை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவுடன் எந்தவொரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடுவதற்கு முன்பாக ஈரானிய அதிகாரிகள் விவேகமாக சிந்திக்க வேண்டும் என ஈரான் பாராளுமன்றத்தின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் பாராளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் உறுப்பினர் இஸ்மாயில் கோவ்சாரி இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார். பார் செய்தி நிறுவனம் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளது. சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் அமைதி பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்ட காலப்பகுதியிலேயே தெஹ்ரான் மீது வாஷிங்டன் தாக்குதல்கள் நடத்திய வரலாற்றை அவர் சுட்டிக்காட்டியுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பேச்சுவார்த்தைகள் குறித்து அவர்கள் பொய் சொல்வது முதல் முறை அல்ல என்று ஈரான் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். மேலும் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நெத்தன்யாகு போன்றவர்கள் இயல்பாகவே பொய்யர்கள் என்றும் மக்களிடையே பிளவுகளை விதைப்பதே அவர்களின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். ஈரான் இராணுவத்தில் மேஜர் ஜெனரலாகவும் பதவி வகிக்கும் அவர் அதிகாரிகள் மீது மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தவும் உண்மையில் எந்த முன்னேற்றமும் இல்லாத போது ஏதோ சாதிக்கப்பட்டது போன்ற பிம்பத்தை உருவாக்கவும் அவர்கள் முயல்வார்கள் என குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடாத்தப்படாது என அச்சுறுத்தலில் இருந்து அமெரிக்கா பின்வாங்கிய நிலையில் 2 எரிவாயு நிலையங்கள் தாக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பின்வாங்கிய சில மணி நேரங்களுக்கு பிறகு 2 எரிவாயு நிலையங்களையும் ஒரு குழாய் வழியையும் அமெரிக்க ஸ்டேலிய தாக்குதல்கள் குறிவைத்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஸ்டேலிய மற்றும் அமெரிக்க எதிரால் நடாத்தப்படும் தொடர்ச்சியான தாக்குதல்களின் ஒரு பகுதியாக இஸ்பஹானில் உள்ள காவே தெருவில் அமைந்துள்ள எரிவாயு நிர்வாக கட்டிடம் மற்றும் எரிவாயு அழுத்த ஒழுங்குமுறை நிலையம் ஆகியவை குறிவைக்கப்பட்டன என குறித்த செய்தி வெளியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இதனால் மத்திய ஈரானில் உள்ள குறித்த எரிசக்தி வசதிகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளது என செய்தியில் விவரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தென்மேற்கில் உள்ள
ஹோரம் ஹசார் மின் உற்பத்தி நிலையத்தின் எரிவாயு குழாயையும் இந்த தாக்குதல் குறிவைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது.